தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். ஆண்டவரே ஆண்டவரே சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், ஒளி ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறையருள் அளிக்கும் இறை குருவை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், ஒளி ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இன்று நாளெல்லாம் ஒளிர வாருங்களே, நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். இயேசுவோடு நாம் நடந்தால் என்றும் நம் வாழ்வில் தோல்விக்கு இடமில்லையே. நன்மை செய்து நீ மகிழ்ந்தால் இன்று உண்மை ஒளி உனக்கு கிடைத்திடுமே. வார்த்தை இன்று மனுவானால் நம் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். வார்த்தை இன்று மனுவானால் நம் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவிய பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. இருளின் முடிவு ஒளியின் விடிவு. கானாவூர் திருமண வீட்டில் அற்புதராகி அனைவர் முகத்திலும் பிரகாச ஒளியானவர். பார்வையற்றோருக்கு பார்வை அளித்து ஒளியானவர். பாவிகளை மன்னித்து பாவ இருளகற்றி அக ஒளியானவர். உவமைகள் வழியாய் உள்ளொளி தந்த தூய ஒளியான இறைவனுக்கு இப்போது திருவொளி ஏற்றி திருப்பலிக்கு தலைமை தாங்க நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் அருட்தந்தை அவர்களையும் மற்றும் இந்நாளில் புனித சவேரியாரின் ஆசிரையும் அருளையும் பெற்றுத்தர வந்துள்ள அனைத்து தந்தையர்களையும் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாடியோருக்கு வாழ்வளிக்கும் ஒளியாய், ஏழைகளுக்கு ஏற்றமளிக்கும் ஒளியாய், ஒடுக்கப்பட்டோரிடம் ஓடி வரும் ஒளியாய், நலிவுற்றோருக்கு நலம் தரும் மருந்தாய், பிறர் அன்பின் உச்சத்தில் தன்னையே பலியாய் தந்த இறைவனின் உன்னத பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் புனித சவேரியாரின் 5ஆம் நவநாள் திருப்பலி வாழ்த்துக்களும் ஜபங்களும். இன்றைய நாளில் பிறருக்கு நன்மை செய்வது நமது கடமை என்ற சிந்தனையில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம்மை அவரது உருவிலும் சாயலிலும் படைத்து நன்மை செய்து வருகிறார். அவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் நமது வாழ்விலும் நன்மைகள் செயல் வடிவம் பெற வேண்டும். நாம் மற்றவர்களை கனிவோடும் கரிசனையோடும் நடத்த வேண்டும். அதுபோல இயற்கையையும் நாம் அன்பு செய்து நன்மை செய்ய வேண்டும். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றது போல நாமும் செல்லும் இடமெல்லாம் நன்மைகள் செய்வதற்கான அருளை கேட்டு இந்த உன்னத பலியில் இணைவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, நமது பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே ஆண்டவர் தாமே நமது பாதுகாவலர் வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசிரையும் நமக்கு நிறைவாக கொடுக்கும்படியாக மகிழ்வோடு இந்த நவநாள் திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நம்மோடு இணைந்து இந்த புனித சவேரியாரினுடைய பெருவிழாவில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள் அருள் தந்தை அல்பின் ஜோஸ், அருள் தந்தை சேவியர், அருள் தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன். இவர்களை நாம் அழைத்த பொழுது பெருமகிழ்வோடு நமது பங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அன்பு அருள் தந்தையர்களை கரங்களை தட்டி நாம் வருக வருக என்று நாம் வரவேற்றுக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் தாமே நமக்கு நிறைவான ஆசிரையும் ஒளியின் மகிமையை ஆண்டவர் தாமே நமக்கு நிறைவாக கொடுக்கும்படியாகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது ஜேக்கப் இருதயராஜ் அல்போன்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்ப நலனுக்காக, அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, உடலுள்ள ஆரோக்கியத்திற்காக, பிள்ளைகளுடைய நலனுக்காக, நினைத்த காரியங்கள் நடைபெற, மன அமைதிக்காக, பங்கினுடைய வளர்ச்சிக்காக, தொழில் முன்னேற்றம் பெற, வேலை வாய்ப்பு கிடைக்க, நோயிலிருந்து குணமாக, பங்கில் இறழைத்தல் பெருகும்படியாகவும், குருக்கள் அருள் சகோதரிகள் அருள் சகோதரி நலனுக்காகவும், குருமானவர்களுடைய நலனுக்காகவும், சிறப்பாக பிரான்சிஸ் ஈசாக்கிற்கு திருமணம் வரம் கிடைக்கும்படியாகவும், குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் ஜேக்கப் இருதயராஜ், தொம்மை, அன்னம்மாள், மாதவடியான், மரிய வியாகுளம் மற்றும் யார் முன்னிணையாத ஆன்மாக்களும் இறைவனில் நித்திலேயே பாற்றடைய ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஜான்சன் ஜெயா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்ப நலனுக்காக, அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, உடலுள்ள ஆரோக்கியத்திற்காக, பிள்ளைகளுடைய நலனுக்காக, நினைத்த காரியங்கள் நடைபெற, மன அமைதிக்காக, பங்கினுடைய வளர்ச்சிக்காக, கடன் பிரச்சனை தீர, புது வீடு வாங்கலது கட்ட, பங்கில் இறழைத்தல் பெருகும்படியாகவும், சிறப்பாக மகன்கள் பிரான்சிஸ் விஷால், மரிய செல்சன், மகள் மரிய தன்சிகா இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல முறையில் படிக்கவும், குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்களும் யாரும் நினையாத ஆன்மாக்களும் இறைவன் இனத்திலே பாற்றடைய ஒப்புக் கொடுக்கிறார்கள். யாக்கோபு அன்பிய குடும்பங்களினுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அன்பிய குடும்பங்களில் மறித்து போன ஆன்மாக்களும் யாரும் நினையாத ஆன்மாக்களும் இறைவன் இனத்திலே பாற்றடைய
ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் கனகராஜ் வியாகம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்ப நலனுக்காக, அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காக, பிள்ளைகளுடைய நலனுக்காக, நினைத்த காரியங்கள் நடைபெற, மன அமைதிக்காக, பங்கினுடைய வளர்ச்சிக்காக, கடன் பிரச்சனை தீர, தொழில் முன்னேற்றம் பெற, நோயிலிருந்து குணமாக, வேலை வாய்ப்பு கிடைக்க, பங்கள் இறையழைத்தல் பெருகும்படியாகவும், குடும்பத்தில் மறைத்த மகன் வியாகப்பன், அந்தோணிசாமி, ஜஸ்டின், எலிசபெத், மெர்சி இவருடைய ஆன்மாக்கள் இறைவனின் நித்திலேயே பாற்றடைய ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் திரு அந்தோணி சேவியர் பி பிந்து குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்ப நலனுக்காக, அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, பிள்ளைகளுடைய நலனுக்காக, நினைத்த காரியங்கள் நடைபெற, மன அமைதிக்காக, பங்கினுடைய வளர்ச்சிக்காக, கடன் பிரச்சனை தீர, புது வீடு வாங்கலது கட்ட, தொழில் முன்னேற்றம் பெற, நோயிலிருந்து குணமாக, வேலை வாய்ப்பு கிடைக்க, பங்கில் இறையழைத்தல் பெருகும்படியாகவும், சிறப்பாக ஜோஸ்னோ விப்சாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், பூரண சுகம் கிடைக்கும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த பி பால்ராஜ், சீமோன் செல்வராஜ், வியாகம்மாள் இவருடைய ஆன்மாக்களும் யாரும் நினையாத ஆன்மாக்களும் இறைவன் எண்ணத்திலே பற்றடைய ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் திரு ஸ்டீஃபன், அந்தோணி சவரியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்ப நலனுக்காக, அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காக, பிள்ளைகளுடைய நலனுக்காக, நினைத்த காரியங்கள் நடைபெற, மன அமைதிக்காக, பங்கினுடைய வளர்ச்சிக்காக, கடன் பிரச்சனை தீர, புது வீடு வாங்கலது கட்ட, தொழில் முன்னேற்றம் பெற, நோயில் இருந்து குணமாக, வேலை வாய்ப்பு கிடைக்க, பங்கில் இறையழைத்தல் பெருகும்படியாகவும், சிறப்பாக சிவில் வழக்கில் வெற்றி பெறவும், சுந்தர்ராஜ், அந்தோணி அஜய் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த சவரிமுத்து, சைசமால், ஜெயா, மிக்கேல் ராயப்பன், பிரான்சிஸ் மேரி, சேவியர் செல்வன் இவர்களுடைய ஆன்மாக்களும் யாரும் நினையாத ஆன்மாக்களும் இறைவன் எண்ணத்திலே பற்றடைய ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் எட்வர்ட் அருள்மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்ப நலனுக்காக, அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, உடலுள்ள ஆரோக்கியத்திற்காக, பிள்ளைகளுடைய நலனுக்காக, நினைத்த காரியங்கள் நடைபெற, சிறப்பாக பாத்திமா மேரிக்கு கால்வெளி குணம் பெறவும், குடும்பத்தில் மரித்த சீனி அந்தோணி, மரிய லூயிஸ், சுந்தரி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திலேயே பாற்றடைய ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் எம் பன்னீர்செல்வம், ஜெயந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்ப நலனுக்காக, அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, உடலுள்ள ஆரோக்கியத்திற்காக, பிள்ளைகளுடைய நலனுக்காக, குழந்தை பாக்கியம் பெற, மன அமைதிக்காக, பங்கினுடைய வளர்ச்சிக்காக, தொழில் முன்னேற்றம் பெற, நோயிலிருந்து குணமாக, பங்கில் இறையழைத்தல் பெருகும்படியாகவும், 12ஆம் வகுப்பில் ஜாக்லின் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் மிக்கேல், ஜெகன் இவர்களுடைய ஆன்மாக்களும் யாரும் நினையாத ஆன்மாக்களும் இறைவன் எண்ணத்திலே பற்றடைய ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் திரு பாஸ்கர், மேதி சாந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, பிறந்த நாள் நன்றியாக, குடும்ப நலனுக்காக, அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காக, பிள்ளைகளுடைய நலனுக்காக, பங்கில் இறையழைத்தல் பெருகும்படியாகவும், தொழில் முன்னேற்றம் பெறவும், பங்கு வளர்ச்சிக்காகவும், குடும்பத்தில் மரித்த மரியதாஸ் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் இறைவன் எண்ணத்திலேயே பற்றடைய ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரிய ஜெய்கப், பணித்தாய் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்ப நலனுக்காக, அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காக, பிள்ளைகளுடைய நலனுக்காக, குழந்தை பாக்கியம் பெற, நினைத்த காரியங்கள் நடைபெற, மன அமைதிக்காக, பங்கினுடைய வளர்ச்சிக்காக, கடன் பிரச்சனை தீர, நோயிலிருந்து குணமாக, வேலை வாய்ப்பு கிடைக்க, பங்கில் இறையழைத்தல் பெருகும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த மரிய ஜான்சன் அவருடைய ஆன்மாவும் யாரும் நினையாத ஆன்மாக்களும் இறைவன் எண்ணத்திலேயே பற்றடைய ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு நம் கருத்தையும் சேர்த்து ஆண்டவர் தாமே நம்மை நிறைவாக ஆசிர்வதித்து வாழ, நமக்கு நிறை ஆசிரியை கொடுக்க இந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய முறைமைகளை ஒப்பு கொடுக்க தகுதியான முறையிலே நம்மை தயாரிக்கும் விதமாக நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனை மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே அழிமனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவனே. ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்துக் கொண்டீர். அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும் புனித திரவித மக்கள் பெருகி வளருவதை கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 63, இறைவசனங்கள் 7 முதல் 9 முடிய. ஆண்டவரின் பேரன்பு செயல்களை எடுத்துரைத்து அவருக்கு புகழ் சாற்றுவேன். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்துள்ளார். தம் இரக்கத்தையும் பேரன்பையும் முன்னிட்டு இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு மாபெரும் நன்மை செய்துள்ளார். ஏனெனில் மெய்யாகவே அவர்கள் என் மக்கள், வஞ்சனை செய்த பிள்ளைகள் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் அவர்களின் மீட்பர் ஆனார். துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பர் ஆனார். தூதரோ வானதூதரோ அல்லர், அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார். பண்டைய நாட்கள் அனைத்திலும்
அவர்களை தூக்கி சுமந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ எங்கள் பாறையின் அரணான இயேசுவே, நீ எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீ எங்கள் பாறையின் அரணான இயேசுவே, நீ எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் வெல்லுமோ, உன் துணையில் வாழ்வில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் வெல்லுமோ, உன் துணையில் வாழ்வில் துயர் வெல்லுமோ. தடைகோடி மறலாம் உள்ளம் தவித்தூடி விடலாம், தடைகோடி மறலாம் உள்ளம் தவித்தூடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எங்கள் பாறையின் அரணான இயேசுவே, நீ எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. இரவுக்கும் எல்லை ஓவியல்லோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. இரவுக்கும் எல்லை ஓவியல்லோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. தளராது வாழ்வோம் அருளடையாது காப்போம், தளராது வாழ்வோம் அருளடையாது காப்போம். என்றென்று முன்னாசி உண்டு, வருணல் வாழ்வை கண் முன்னே கொண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எங்கள் பாறையின் அரணான இயேசுவே, நீ எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 18 முதல் 22 வரை. ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பின் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன்.
நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளுர மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை பின் செல்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 25 முதல் 37 முடிய. அதிகாரம் 10 இறை வசனங்கள் 25 முதல் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரை, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய்
அப்படியே செய்யும் என்று கூறினார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியாருடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலருடைய நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, பிறருக்கு நன்மை செய்வது நமது கடமை. இனியவர்களே, நன்மை செய்வது என்றால் என்ன? நன்மை செய்வது எப்படி இருக்க வேண்டும்? இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் நமக்கு பதில் தெரியுமா? யோசிச்சு பார்க்கணும். அப்படிதானா? நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தெரியும், எதெல்லாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் இன்னொருத்தவங்க கொடுத்தாங்கன்னா அது நன்மை. பிறருக்கு நன்மை செய்வது என்ன? நன்மை செய்வது நமது கடமை என்றால் அதை எப்படி கண்டுகொள்வது அப்படிங்கிறத இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இயேசுவில் இனியவர்களே, நன்மை செய்வது என்பது இன்னொருவரை முன்னிறுத்துவது, அதை இன்னொருவர் சார்ந்தது. நான் எனது குடும்பம், எனது குடும்பத்திற்காக, எனது குடும்பத்தினுடைய தலைமுறைகளுக்காக நான் ஏதாவது செய்கிறேன் என்று சொன்னால் அது உதவி அல்ல, அது கடமை, நான் செய்ய வேண்டிய பொறுப்பு. பிறருக்கு என்று சொல்லுகிற பொழுது எனது குடும்பத்தை கடந்த ஒருவர், எனக்கு எந்த விதத்திலும் பயன் இல்லாதவர் அல்லது திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருக்கிற ஒருவருக்கு நான் ஏதாவது செய்வேன் என்று சொன்னால் அது பிறருக்கு நான் செய்கிற உதவி. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நல்ல சமாரியர் உவமையில் இயேசு கிறிஸ்து அந்த பண்பை தான் சொல்லி காட்ட விரும்புகிறார். அதாவது, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்றல்ல, அடுத்திருப்பவருக்கு நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாருக்காவது உதவி செய்கிறேன் அப்படிங்கிறத விட உதவி தேவைப்படுபவருக்கு நான் உடன் இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். இனியவர்களே, சமாரியருக்கு அடிபட்டு கிடந்தவர் அயலார் அல்ல, அடிபட்டு கிடந்தவருக்கு சமாரியர் அயலார். ஏன்னா அடிபட்டு கிடைத்தவனுக்கு யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று நினைத்து கொண்டிருந்தான். யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று காத்து கொண்டிருந்தவனுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி சமாரியன் தன்னை வெளிப்படுத்தினான். எனவே அடுத்தவர் பார்வையில் அந்த உதவியை நான் செய்கிறேன் என்று சொன்னால் நான் பிறருக்கு நன்மை செய்கிறேன். இந்த நன்மை செய்வது கடவுள் பண்பு. அந்த நன்மை செய்வது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வரம். அந்த வரத்தை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதற்கான பயனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். இனி அவர்களே, விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்தில் ஆதி பாவம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் பாவம் என்று. அதை நான் இப்படியாக பார்க்க விரும்புகிறேன். என்ன பாவத்தை செய்தார்கள்? அறிவின் மரத்தின் கனியை நம்முடைய ஆதி பெற்றோர் உண்டனர். இனி இவர்களே, அது அறிவின் மரம். அப்போ முதலாக கண்டிப்பாக அறிவு வந்திருக்க வேண்டும். மனிதர்களுக்கு வந்த முதல் அறிவு என்ன? யாராவது சரியான பதில் சொல்லுங்க. மனிதன் பெற்றுக்கொண்ட முதல் அறிவு என்ன? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டால் அதை தன்னுடன் இருந்த கணவருக்கும் கொடுத்தார், அவனும் உண்டான். இனி இவர்கள் இதுதான் முதல் அறிவு. பெண் அந்த பழத்தை உண்கிறார். இந்த மரம் எல்லாருக்கும் பொதுவானது, அறிவு எல்லாருக்கும் பொதுவானது. அதை நான் மட்டும் உண்டால் அது சரியல்ல, என்னுடன் இருப்பவனுக்கு நான் கொடுக்க வேண்டும். எனவே தான் உண்ட பிறகு ஒரு பெண் பெற்றுக்கொண்ட முதல் அறிவு அல்லது இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் அறிவு என்பது அடுத்தவருக்கு கொடுத்தல். அது எனக்கு, நான் தான் பறித்திருக்கிறேன், எனக்கு தான் அந்த பழத்தை உண்பதற்கு ஆசை வந்திருக்கிறது. ஆனாலும் என் கையில் இருக்கிற இந்த பழம், நான் பறித்த இந்த பழம், நான் பெற்றுக்கொண்ட இந்த பழம் எனக்கானது மட்டுமல்ல, என்னோடு இருப்பவருக்கும் என்று கொடுக்கக்கூடிய அறிவுதான் உலகத்திலே இருந்த முதல் அறிவு. உலகத்தில் இருந்த முதல் அறியாமை என்ன? 4ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை. ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். இதுதான் முதல் அறியாமை. இனியவர்களே, நாம் அனைவரும் இன்னொருவரோடு இணைந்து அவர்களோடு இயைந்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள்.
எனக்கும் இன்னொருத்தனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா இதுதான் முதல் அறியாமை. ஒரு குடும்பத்திலிருந்து அறிவையும் அறியாமையையும் நாம் கண்டுகொள்கிறோம். தாய் தந்தையர்கள் என்ன அறிவை பெற்றுக் கொண்டார்கள்? என்னிடம் இருப்பதை என்னோடு இருக்கிற இன்னொருவருக்கு நான் கொடுக்க வேண்டும். அவர் கேட்கிறாரு கேட்கல அதெல்லாம் அடுத்த விஷயம். கொடுக்க வேண்டும் என்கிற அறிவை தாய் தந்தையர்கள் பெற்றிருக்கிறார்கள். சகோதரர்களிடையே அவனுக்கு நான் ஏன் இருக்கணும், அவனுக்கு நான் காவலாளியா, அவனுக்கு எனக்கு என்ன தொடர்பு என்று தங்களுக்குள் இருக்கிற தொடர்பை, தங்களுக்குள் இருக்கிற பயன்பாட்டை அறியாமல் இருக்கிற ஒரு நிலை. இனி இவர்களே நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் அயலாராக இருக்க வேண்டும். அவர்களோடு இயைந்து வாழ வேண்டும். அவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை கொடுப்பவர்களாக வாழ வேண்டும். எனவே தான் கடவுள் தனது விண்ணரசினுடைய தலைமை பொறுப்பை பேதுருவிடம் கொடுக்கிற பொழுது நீ அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறார். உடனே கடவுள் என்ன சொல்கிறார்? என் ஆடுகளை மேய், பேணி வளர் என்று சொல்கிறார். நீ கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளுடைய இடத்தில் கடவுளுடைய எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்னுடைய பிள்ளைகளை பேணி வளர்த்தல், மற்றவர்களை பேணி வளர்த்தல், மற்றவர்களை பாதுகாத்தல். எனவே மற்றவர்களுக்காக நீர் இருப்பதுதான் மற்றவர்களோட நீ உயர்ந்தவனாக காட்டிக் கொள்வதற்கான சரியான வழிமுறையாக இருக்கும். இனி இவர்களை இந்த பண்பை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே மிக நெருக்கமாக கடைபிடித்துக் கொண்டிருந்தார். நாம் பார்க்கிறோம் திருத்தூதர் பணிகள் 10வது அதிகாரம் 38வது இறைவார்த்தை. கடவுள் நாசரேத்து இயேசுவின் மீது தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். கடவுள் எல்லா இடங்களுக்கும் நன்மை செய்து கொண்டே போனார். ஏனென்றால் கடவுளுடைய ஆவி அவர் மீது ஒளியப்பட்டது. கடவுளுடைய ஆவி ஏன் ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது? கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்கிறது, பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. எனவே இனியவர்களே, இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போனார் என்று சொன்னால் அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்ததால் அவரால் நன்மை செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் தூய ஆவி ஒருவருக்கு ஏன் கொடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் இன்னொருவருக்கு நன்மை செய்வதற்காக, பொது நன்மைக்காகவே தூய ஆவியார் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறார். நாம் அனைவருமே தூய ஆவியாரை பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறீங்களா? அப்படியா? எப்படி சொல்றீங்க? நீங்க பல பாஷை பேசுவீங்களா? இல்லையா? அப்புறம் எப்படி தூய ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எப்படி தூய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு உறுதியா சொல்றீங்க? எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் உறுதி பூசுதல் பெற்றிருக்கிறோம். இந்த 2 அருள் சாதனத்திலும் நாம் தூய ஆவியை நிறைவாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தூய ஆவியே நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் பொது நன்மைகள் செய்வதற்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அந்த உதவி செய்வதற்காக என்கிற பண்பை நாம் கடைபிடித்து வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இனி அவர்களே, எப்படி பொது நன்மை செய்வது? நான் என்னை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டால் என்னால் பொது நன்மை செய்ய முடியும், பிறருக்கு உதவி செய்ய முடியும். எப்படி அதை நாம் கண்டுகொள்வது? நம்முடைய பாதுகாவலர் அதற்கு மிகச் சிறந்த உதாரணம். நம்முடைய பாதுகாவலரை பற்றி பல நேரங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதுமே இயல்பான ஒரு காரியம்தான். அவர் என்னவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்? ஒரு மிகச் சிறந்த தன்னிகர் இல்லாத ஒரு பேராசிரியராக மாற வேண்டும். எல்லா மக்களும் என்னை போற்ற வேண்டும். இந்த கல்லூரி மட்டுமல்ல, அகில உலகமே என்னுடைய திறமையை போற்ற வேண்டும். நான் அவ்வளவு சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல நூல்களை கற்றுக்கொண்டார். மாணவர்களுக்கும் தன்னுடைய கல்லூரியில் இருக்கிற எல்லாருக்கும் சிறந்த பேராசிரியராக தன்னை காட்டிக் கொண்டிருந்தார். ஒரே ஒரு கேள்வி இன்னாசியர் கேட்கிறார், ஒருவன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும், உலகமெல்லாம் பெற்றுக்கொண்டாலும் வாழ்வை இழந்து போனால் அதனால் என்ன பயன்? இந்த கேள்வி வாழ்வு என்றால் என்ன என்பதை குறித்து அவரை சிந்திக்க வைக்கிறது. எது வாழ்வு? வாழ்வு என்பது நான் எனக்காக வாழ்வதல்ல, இன்னொருவருக்காக வாழ்வது. இன்னொருவருக்காக எப்படி நான் வாழ முடியும்? அதுதான் தூயாவினுடைய செயல்பாடு. தூயாவினுடைய கொடைகள் கனிகள் எல்லாம் நமக்கு தெரியும், அப்படிதானா? என்னெல்லாம் கொடைகள்? எத்தனை கொடைகள்? சரி, வீட்டு போய் எல்லாரும் இருந்துச்சுனோம், சின்ன குறிப்பிட இருந்துச்சுன்னா எடுத்து மனப்பாடம் பண்ணிடணும், சரிங்களா? அப்போ கொடைகளையும் கனிகளையும் நான் ஏன் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது எனக்கானது அல்ல, அது மற்றவருக்கானது. தூய ஆவியாருடைய
எல்லா கொடைகளும் எல்லா வரங்களும் எல்லா கனிகளும் மற்றவருக்கானது, எனக்கானது அல்ல. அப்படி என்றால் நான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற கொடைகள் எனக்கானது, எல்லாரும் என்னை புகழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அதுவல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது மற்றவருக்காக வாழ்வது என்பதை நம்முடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியார் உணர்ந்து கொள்கிறார். எனவே தான் ஒரு பல்கலைக்கழகத்துக்குள் தன்னை பூட்டி வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. நான் இங்கு இருப்பேன், எல்லாரும் என்னிடம் வர வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதர் இப்பொழுது என்ன செய்கிறார்? நான் மற்றவர்களை நோக்கி செல்வேன், மற்றவர்களிடமிருந்து அறிவையும் பெருமையும் புகழையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்த அவர் இப்பொழுது என்ன நினைக்கிறார்? என்னிடம் இருக்கிற அறிவை, என்னிடம் இருக்கிற கடவுளை பற்றிய சிந்தனைகளை, கடவுள் பற்றிய ஞானத்தை நான் மற்றவருக்கு கொடுப்பேன். தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அவர் நல்ல பேராசிரியராக இருந்தார். எப்பொழுது தன்னிடம் இருப்பதை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும், கடவுளை பற்றி அறியாத நாட்டிற்கும் சென்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவருக்கு கொடுக்க தொடங்கினாரோ அவர் புனிதராக மாறுகிறார். மறைசாட்சி நாட்டில் உள்ள எல்லாருக்கும் அவர் பாதுகாவலர். இனி அவர்கள் எப்பொழுது தன்னிடம் இருக்கிறதை கொடுப்பதற்கு அவர் துணிந்தாரோ, எப்பொழுது கொடுப்பதற்கு அவர் தொடங்கினாரோ அப்பொழுது அவர் புனிதராக மாறுகிறார். இன்றும் அவர் புனிதர், உடல் அழியாத புனிதர். இனி அவர்களே, மற்றவருக்காக நாம் கொடுக்கிற பொழுதுதான் அந்த நிலையை அடைய முடியும். நம்முடைய பாதுகாவலர் மிகச் சிறப்பாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்ப்போம். எல்லாருக்கும் தூய ஆவியார் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கொடைகள் கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலடிகளார் சொல்வார், தூய ஆவியாருக்கு மன வருத்தம் கொடுக்க வேண்டாம். எப்பொழுது மன வருத்தம்? அவர் செய்ய வேண்டியதை செய்ய சொல்வதை நாம் செய்யாமல் இருக்கிற பொழுது அவருடைய மன வருத்தம். ஒரு இந்த திருத்தூதர் பணிகளில் நாம் பார்க்கிறோம், உங்களுடைய மூதாதையர் செய்தது போல தூய ஆவியாருடைய செயல்பாட்டுகளை தடுக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. இனி இவர்களை கடவுள் நமக்கு தந்திருக்கிற தூய ஆவியார் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? கடவுளுடைய அன்பு தூய ஆவியார் மூலமாக நமது உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று விவிலியம் சொல்கிறது. அந்த அன்பை மற்றவருக்கு கொடுப்போம். கடவுள் தந்திருக்கிற கொடைகளை, கடவுள் தந்திருக்கிற கனிகளை, கடவுள் தந்திருக்கிற வரங்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அப்பொழுதுதான் நாம் தூய ஆவியினுடைய செயல்பாட்டை முழுமையாக வாழ்பவராக இருக்க முடியும். அப்படி வாழ்கிற பொழுது நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடுத்தல் என்கிற அறிவை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற முடியும். கடவுள் தந்திருக்கிற அந்த வாழ்க்கையை, கடவுள் தந்திருக்கிற அந்த பிறருக்கு அன்பு செய்ய வேண்டும் என்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்துகிற பொழுது உண்மையில் நம்முடைய பாதுகாவலரை போல நாமும் புனிதராக மிகச்சிறந்த மனிதராக வாழ முடியும். அதற்கான வரத்தை தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன அன்பு இறைவனிடம் நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். சிறப்பாக பிறருக்கு உதவி செய்கின்ற மனநிலையை ஆசிரியர் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் வேண்டுவோம். படைத்து பராமரிக்கும் எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உமது ஞானத்தால் நிரப்பி அவர்களின் பணியில் நிறைவும் மகிழ்வும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் அரவணைக்கும் எம் இறைவா, எங்கள் நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் ஏழை எளிய மக்களின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு சமுதாய நலனுக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு பெறும் நாங்கள் அனைவரும் பிறருக்கு நன்மை செய்து எமது கடமை என்பதை உணர்ந்து ஒருவர் மற்றவருக்காக நன்மை செய்யக்கூடிய மனதினை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் குழந்தைகளுக்கு தேவையான ஞானம், உடல் மற்றும் அறிவு வளர்ச்சியை தந்து இறைப்பற்றுள்ள குழந்தைகளாக வளரும் வரத்தினை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ எங்கு சென்றாலும் உனக்கு காவலாயிருப்பேன் என்று கூறிய அன்பு தெய்வமே, இன்றைய நாளை சிறப்பிக்கும் ஆரோக்கிய மாதா யாக்கோபு அன்பியம் மற்றும் இளையோர் இயக்கங்களை ஆசீர்வதியும். இந்நாள் வரை உமது கண்ணின் மணியாக வழி நடத்தியதற்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து எங்கள் குடும்பங்களையும் தொழில்களையும் வாழ்வாதாரங்களையும் பெருக்கி நிறைவான மகிழ்வான வாழ்வு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் கண்களை மூடி நம்பிக்கையோடு நாம் இறைவனை நோக்கி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருந்து வழி நடத்தி வர அன்பு இறைவா, தர்மையான கல்வாரி பலியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாதுகாவலர் நன்மை செய்து பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்தது போன்று அவருடைய பாதுகாவலை வாழ்கின்ற நாங்களும் பகிர்கின்ற மக்களாக, பிறருக்கு நன்மை செய்கின்ற மக்களாக வாழ நீர் துணை புரிவீராக. ஆதி பெற்றோர் பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்தது போன்று நாங்களும் கொடுக்கக்கூடிய மக்களாக, அதிலே மன நிறைவை பெறுகின்ற மக்களாக வாழ நீர் துணை புரியும். உழைக்கின்ற ஒவ்வொருவரும் நேர்மையோடு உண்மையோடு உழைக்கவும், உழைப்பிலே பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை காணவும், அந்த பொருளாதாரத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதற்கான ஆசிரை தாரும். வீட்டினர்கள் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், துன்பத்தில் இருக்கின்ற மக்களோடு இணைந்து அவர்களுக்கு நன்மை செய்கின்ற மக்களாக வாழ்ந்து பாதுகாவலுடைய பரிந்து பேசலை பெறுவதற்கு நீர் துணை புரிவீராக. படிக்கின்ற பிள்ளைகள் படிப்பிலே அதிகமான கவனத்தை செலுத்தவும், ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய படிப்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், படிக்காத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான ஞானத்தை ஆற்றலை கொடுத்து நீர் வளப்படுத்தும். பல்வேறு தேவைகளோடு இந்த புனித இடத்திலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவரவர் நம்பிக்கைக்கேற்ப அருள் வரங்களை பொழிந்து ஒவ்வொரு நாளும் கண்ணைமை காப்பது போல பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமீன். வந்தேன் உங்கள் இல்லம் நிறைவா, என்று தந்தேன் எங்கள் உள்ளம் தலைவா. வந்தேன் உங்கள் இல்லம் நிறைவா, என்று தந்தேன் எங்கள் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் போவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உங்கள் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எங்கள் உள்ளம் தலைவா. கோதுமை பணியன மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. உன்னை முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரியினுடைய உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. அவர் மனிதரை மீட்குமாறு வைத்தார், தொல்லை தூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்கள் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகரும் எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவர்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார். உமது திரு அவையை என்று புனித ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தி எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்றி எழும்படியாக கீழே நாடுகள் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்து காட்ட உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக இந்த திருப்பலிகளை நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும் எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஒளியாம் இறையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாராய் ஒளியாம் இறையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாராய். திண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாதர் விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாதர் உண்மையில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா ஒளியே வருக ஒளியே வருக ஒளியாம் இறையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாராய். நீரும் மழையும் போகிலாம் பூவும் பனி
செய்யும் ஒளியா நீரும் மழையும் போகிலா பூவும் பனியும் ஒளியா உயிரும் உருவும் உம்மா வளமும் வாழ்வும் உம்மா ஒளியே வருக ஒளியே வருக ஒளியாமிரையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய். அருளே பொங்கும் கமலா இருளே போக்கவாவா அருளே பொங்கும் கமலா இருளே போக்கவாவா குறையை நீக்கும் விமலா நிறையை வழங்கவா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியா மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்தில் அன்பு தீ பற்றி எரிய செய்வீராக. அதனால் நாங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்று வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்த்து நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நமது பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியருடைய விழாவை பெருமகிழ்வோடு நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஒளியான இறைவன் நம் மத்தியில் நற்கருணையாக வந்து நமது வாழ்வுக்கு ஒளியேற்றிருக்கிறார். பிறருக்கு நன்மை செய்வது நமது கடமை என்ற ஒளியினை நமது உள்ளத்திலே ஏற்றியிருக்கிறார். ஆண்டவர் தாமே தொடர்ந்து வரக்கூடிய திருவிழா நாட்களில் நம்மோடு உடனிருந்து எல்லா ஆசிரையும் மரங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி மகிழ்வோடு இந்த திருவிழா நாட்களில் தொடர்ந்து நாம் பயணிப்போம். அன்புக்குரியவர்களே, மகிழ்வு பொங்கக்கூடிய இந்த நாளிலே நம்மோடு இந்த திருவிழாவிலே இணைந்து நமக்காக ஜெபித்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி நம்மோடு இணைய வந்திருக்கக்கூடியவர்கள் பாசமிகு அருள் தந்தையர்களை நாம் நினைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடியவர் அன்பு அண்ணன் அருள் தந்தை அல்பின் ஜோஸ் அவர்கள். வளனூர் என்கிற பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குழித்துறை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். தந்தை அவர்கள் இறையியல் படிக்கிற பொழுது அவருக்கு நான் 1 ஆண்டு ஜூனியராக இருந்திருக்கிறேன். அண்ணன் எப்பொழுதுமே பாசத்தோடு பழகக்கூடியவராக, எப்பொழுதுமே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய ஒரு நல்ல சகோதரரை போல ஒரு நல்ல நண்பராக அவரோடு 4 ஆண்டுகள் பயணித்தது ரொம்ப மகிழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது. அன்பு அண்ணனை அழைத்த பொழுது அவருக்கு தூரமாக இருந்தாலும் கூட வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பணிகள் மத்தியில் நமக்காக வருகை தந்து நமது மகிழ்விலே இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி ஆண்டவருடைய ஆசிரை நமக்கு நிறைவாக பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே அன்பண்ணன் அருள் தந்தை அல்பின் ஜோஸ் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிக்கும் விதமாக கரங்களை தட்டி இந்த பொன்னாடை அணிவித்து நம் நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
தங்கியிருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தங்கள் பங்கில் வாழும் சவேரியாரே, உம் பாதம் பணிந்தே போற்றிடுவோம். பாரதத்தின் மறை போதகரே, நாமாலும் புகழ் பாடிடுவோம். தங்கள் பங்கில் வாழும் சவேரியாரே, உம் பாதம் பணிந்தே போற்றிடுவோம். பாரதத்தின் மறை போதகரே, நாமாலும் புகழ் பாடிடுவோம். இயேசு சபையின் செல்வ மகனே, வேத போதக ஞானியே, நேசுயாவிய சங்கரனே, நிலைப்பவன் நிலையுற தந்திடுமே. தங்க பங்கில் வாழும் சவேரியாரே, உம் பாதம் பணிந்தே போற்றிடுவோம். பாரதத்தின் மறை போதகரே, நாமாலும் புகழ் பாடிடுவோம். நாமாலும் புகழ் பாடிடுவோம். பாடிடுவோம், பாடிடுவோம்.